ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஒர்த்லெஸ் அப்ரைசர் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சாப்பிட்டானே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேற லெவலா இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த ஃபெயிலியர் ஃப்ரேம் அனிமே பார்த்த ஃபீல் கிடைச்சதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அப்படிதான் தோணுது. பாக்குற ஒரு சில பேருக்கு தோணலாம், அந்த மாதிரி தோன்றவங்க மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இதுவும் வேற லெவலா இருக்கும் இந்த எபிசோடு. முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஹார்ட் எமோஜி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு டைம் இருந்த பட்சத்தில் என்னமோ நம்மளுடைய சேனல்ல நிறைய ஆன்கோயிங் சீரிஸும் கூடவே ஃபினிஷ் சீரிஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம கத்துக்குள்ள போலாமா. இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணை பாத்துட்டு இருக்க. அவ பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கா. அழகல வாங்கி இருக்கும் போது ஒரு குரல், டேய் குழந்தை, என்னுடைய பொண்ணு உனக்காக டீயை கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கா. நீ அவளுடைய டீயை கொடுக்கறது கூட வாங்காம அவளை பார்த்து முறைச்சிட்டு இருக்க. அவ கொடுக்குற டீ இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது. அதை நீ வாங்கறதுக்காக கொடுத்து வச்சிருக்கணும். டீயா? ஆமா. அப்படி நம்மள வைக்கப்படுன்னு இவனுக்கு டீ கொடுக்க. ஆமா, நீங்க 2 பேரும் யாரு அவனு கேட்க. மூடிட்டு இந்த குடிடா காமனாட்டி. என் பொண்ணு உனக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கா, அதை குடிக்காம ஏன்டா பண்ணத்துற? வேணாம் அவர் ஏதோ பண்றாதீங்க, விட்டுருக்க. அதுக்கப்புறம் வாயில வத்தி ஊத்தி விட. வா, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹீரோவோ குடிச்சிட்டான். அப்படியா? நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. இப்ப நீ என்ன சொன்ன? அந்த வார்த்தையை திருப்ப சொன்ன ஒண்ணு கொன்னுடுவேன். அவன் பீதி கிளம்பிடுது அதோட. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ ஒன்னு ஆர்வம் ஆயிட்டு, சரி அப்புறம் நீங்க 2 பேரும் தான் இந்த இடத்துல காப்பாத்துனீங்களா? போன மாதிரியான ஆளுங்க எல்லாம் இந்த இடத்துல எனக்கு காப்பாத்தணும் ஒரு சொல்லி அளவும் எண்ணம் கிடையாது. யோரி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை காப்பாத்தணும். எனக்கு வேற சாய்ஸ் தெரியல. மாஜாஸ் கிட்ட நீ மாட்டி இருந்தேன். சரி, என்னோட பொண்ணு வேற காப்பாத்த சொல்லியிருந்தா. இந்த நிலைமையில உன்னை விட்டு போனா எனக்கு நல்லா இருக்கும். அதனாலதான் காப்பாத்துறேன். அப்பனா இப்ப நான் வச்சுக்கோ, உன்னோட லைஃபுக்கு யோரி தான் முழு பொறுப்பு. அவளாலதான் நீ இந்த இடத்துல உயிரோட இருக்க. எங்க நான் எதுவும் பண்ணலங்க. ஆமா, அவ எதுவும் பண்ணல. அவளுக்காக நான் உனக்கு உதவி பண்ணிருக்கல. அதனால குழந்தை அவ முன்னாடி மண்டி போடு. அப்படியா? ரொம்ப நன்றி யோரி. இதை கேட்ட அவளுக்கு ரொம்ப வெக்கம் வந்துருது. அடுத்த நிமிஷமே பயன்படுத்திட்டு இருக்கு. என்னுடைய பொண்ணுடைய பேர் வந்து கேஷோட சொல்லாதடா அப்படி மூஞ்சில மிடிக்க. உன்னை அடிச்சிடுவேன், அவ்வளவுதான். உன்னை மார்க்கே சாலாதானி. வேணாமா, அவர் என்னுடைய பேர் சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான கோச்சமெல்லாம் கிடையாது. அவர் எதுவும் பண்ணாதீங்க. என்னது டாக்டர் அம்மாவா? நீங்க தான் அவளுடைய அம்மாவா? ஆமா, பார்த்தா அப்படி தெரியல. என்னோட பேர் தான் யூர்ஷல்லா. இந்த யாக் டாக்ஷிலோடைய கார்டியன் நான் தான். கார்டியனா? இந்த உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 9 யாக் டாக்ஷில்ஸ் இருக்குது. அதுக்கான தனித்தனியான கார்டியன்ஸ்ல இந்த இடத்துல இருப்பாங்க. அவங்களுடைய வேலை இதை பராமரிக்கணும், அதே மாதிரி பாதுகாக்கணும். அப்பனா நீங்க தான் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஆமா, இந்த மரத்தோடைய வேர்கள்ல தான் எங்களுக்கான ஒரு வீடு இருக்கு. அது கீழே தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் 2 பேரும். இது வேர்களா? இதுல இருந்து தெரியுது நீங்க அப்ப மனுஷங்களா கிடையாதா? ஆமா, யோரி தான் இந்த யார்டாஷிலோட முக்கியமான ஒரு அங்கம் கூட சொல்லலாம். எப்படி உன்னோட உடம்புக்குன்னு ஒரு மூளை மத்த உறுப்புகள் கூடவே ஒரு ஆன்மான்னு ஒண்ணு இருக்குதோ, அது போல இந்த யார்டாஷில்ன்ற மரத்துக்கு இவதான் ஒரு ஆன்மா, இவதான் உயிர். அப்படியா? ஆனா பார்த்தா தெரியலையே அப்படின்னு கிட்ட வந்து அவனை பார்த்துட்டு இருக்கு. அவ வைக்கப்படுறதுல டேய் பொலியத்து தடவை சொல்றது கம்யூனிட்டி அவகிட்ட வந்து இப்படி பண்ணதில்ல. சரி ஓகே, இருந்தாலும் அந்த டெட் பியர் மூலியமா என்னோட கண்ணு வந்து அந்த இடத்துல இழந்தேன். ரொம்பவும் அதிகப்படியான இன்ஜுரி என்னோட உடம்புல ஆச்சு. எப்படி நான் ரெக்கவர் ஆனேன்? அதுக்கு எல்லாமே நீ இந்த யார்டாஷில் மரத்துக்கு தான் சொல்லணும். அதோடைய ஹீலிங் பவர் மூலியமா தான் உன்னுடைய இன்ஜுரிஸ் எல்லாம் குணமாச்சு. அது மட்டும் இல்லாம உன்னுடைய கண்களுக்கு அது மேல அட்டாக் ஆனது மட்டும்தான், எந்த ஒரு சாபமும் இல்ல. அதனாலதான் ரீஜெனரேட் பண்ண முடிஞ்சது. அதை நீ இழந்தது மட்டும் இல்லாம உனக்கு புதிய வகையான ஒரு கண்ணும் கிடைச்சிருக்கு. அதுதான் ஸ்பிரிட் ப்ரொத்தட்டிக்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யூரி தான்றது நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அவளாலதான் உனக்கு இந்த அளவுக்கு பவர் கிடைச்சிருக்கு. இது ஒரு முக்கியமான பவர். அதனால தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்துறாத. மனித குழந்தை எதுக்காக அவ உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறா தெரியல. எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க? என்ன நீங்க ரொம்ப கைண்டு. ஹீரோ அடிப்பட்ட நிலைமையில அந்த மரமும் அப்போ அவனுக்கு ஹீல் பண்ணி விட்டதுனால அதை உணர்ந்து ஹாப்பியா அவன் நன்றி சொல்லியிருப்பான். அதெல்லாம் அவ கேட்டுட்டான். நீங்க எனக்கு நன்றி சொன்னதுக்காக தான் இதை நான் எல்லாமே பண்ணேன். இவ இந்த மாதிரி சொல்லி நான் கேட்டதே இல்லை. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் அவ காப்பாற்றுற வகையில இவனை காப்பாத்திருக்கான். என்ன நீ கொஞ்சம் ஸ்பெஷலா தெரியற போல அவளுக்கு. ஆனா இருந்தாலும் முக்கியமான விஷயம், இந்த கண்ட்ரில யோரி தான் இந்த யார்டாஷில்ன்ற விஷயத்தை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. கண்டுபிடிச்ச விளைவுகள் இன்னமும் மோசமாயிடும். இதனாலதான் இத்தனை நாள் ஹாப்பினஸ் எல்லாமே இருந்தா நம்மளுடைய ரகசியம் யாருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நான் ஹீரோவும் உண்மையில நீங்க என்ன 2 முறை காப்பாத்துறதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது கேட்டு அவளுக்கு ரொம்பவே வெக்கமாயிடுது. டேய் ஒரு நிமிஷம் திரும்ப சொல்லிடல, குழந்தை தரமா நடந்துக்கிறா. ஒரு முறை நன்றி சொன்ன திரும்ப சொல்லி அவளை ரொம்ப பயப்பட வைக்கிறேன். சரி இந்த இடத்த விட்டு வெளியே போ. ஆமா ஒரு நிமிஷம் இருங்க, வெளியே ரொம்ப டேஞ்சரஸா இருக்குது. கண்டிப்பா இவன் வெளியே போனா என்னோட லைஃப் ரொம்ப பாதிப்பாயிடும். அதெல்லாம் ஒன்னாவது, நீ யாரு கவலைப்படுறதுக்கு? என்ன ஆனாலும் பரவாயில்ல. இல்ல கட்டமா அந்த மாதிரி பண்ணாதீங்க, அவனுக்கு எதனா ஆயிடும். ஏன் நீ இப்படி சொல்ற? நான் உன்னோட கார்டியன். அதே மாதிரி இந்த இடத்துலயே ஒரு மனுஷன் இருக்கிறது என்னால அலோவ் பண்ண முடியாது. யார்டாஷிலோட நிலைமை என்ன ஆகுதுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு நான் போயிட்டு அதுக்கப்புறம் உன்னை யார் பாத்துப்பா? ஏன்னா இந்த மனுஷன் வெளியே போயிட்டு எதனா பண்ணிட்டானா? அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல டெலிபோர்டேஷன் மேஜிக் கூட பயன்படுத்த முடியாது டென்ஷன்ல உள்ளுக்குள்ள இருந்து. என்னமா நீங்களே இப்படி சொல்லிட்டு அழுவேன். யோரி ப்ளீஸ் அழுவாத, நான் பாத்துக்கிறேன். அடடா ரொம்ப அழ வச்சனே. இதை பார்த்துட்டு இவ்வளவு அழ ஆரம்பிச்சிடா. அடடா சரி ஓகே, வேற வழியில. எங்க கீழே குழந்தை, நான் உனக்கு நிறைய விஷயத்தை கத்து கொடுக்குறேன். நான் உன்னை ட்ரெயின் பண்ணுவேன்டா. நீ இந்த இடத்துல இருந்து போகிறதுக்கு முன்னாடி நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேனா உன்னை நீயே காப்பாத்திப்பல. எப்படி இருக்கு இது கேட்க? அம்மா நீங்க வேற லெவலில் இப்படி பண்ணலே போதும். இதுதான் உன்னுடைய ரெக்வஸ்ட். முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. தேவையில்லாம அழுது என்னையும் சோகமாயிட்டேன். என்னது இந்த இடத்த விட்டு நான் வெளியே போறதுக்காக நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறீங்களா? அப்ப நான் உயிரோட போயிடுவேனா? ரொம்ப நன்றி சொல்லிட்டு 2 பேரும் கண்டுபிடிக்க. டேய் குழந்தை மாதிரி கண்டுபிடிக்காத 2 பேரும். அது மட்டும் இல்லாம நான் வச்சுக்கோ, உன்னோட ட்ரைனிங்லாம் ரொம்ப
கடுமையா இருக்கும். கண்டிப்பா ரொம்ப நன்றி மேம். அதுக்கப்புறம் ஹீரோவை அவங்க வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஆக்சுவலி அங்க என்ன கொண்டு போயிருக்கீங்க, அடுத்ததா காம்பேக்ட் ட்ரைனிங்கா? ஏய் கொஞ்சம் கொஞ்சமா தான் நீ கத்துக்கணும், எடுத்த உடனே எல்லாம் உன்னால சீக்கிரமா வளர்ந்துட முடியாது. அங்க பாரு அந்த இடத்துல ஒண்ணும் இல்லையே, முட்டாள் மாதிரி பேசாத பைத்தியக்கார, உன்னோட கண்ணை பயன்படுத்துற, அதுக்கு தான் யாக்டாசியோட பவர் உனக்கு கிடைச்சிருக்கு. பைத்தியக்கார மாதிரி பேசுற மாதிரி. உண்மை சொல்றேங்க, எனக்கு எதுவும் தெரியலங்க அந்த இடத்துல. பிகாஸ் நீ என்னமோ செல்ஃப் அவேர்னஸோட இல்ல. செல்ஃப் அவேர்னஸா? என்னுடைய ஒரிஜினலான லெஃப்ட் ஐ வந்து இப்போதைக்கு இல்ல. அந்த டெத் பியர்னால அது அழிக்கப்பட்டு எல்லாமே போயிடுச்சு. பட் யாக்டாசியல் மூலியமா எனக்கு புதிய கண்ணு கிடைச்சிருக்கு. யூரின்ற வந்து ஒரு லைட் மூலியமா தான் எனக்கு புதிய வெளிச்சம் இன்னொரு கணக்கு கிடைச்சது. என்ன இப்போ பண்றது? அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்ச நேரத்துல கண் முடிச்சு பாக்க, ஆமா நம்ம எங்க இருக்கோம்? ஃபைனலா இந்த இடத்துல உன்னோட ட்ரைனிங் ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் கள்ள தூக்கி அவங்களும் விசிறடிக்க அந்த இடத்துல பார்த்தா அந்த பேட் டீமனும் இருக்கு. அது வந்துருச்சு அட்டாக் பண்ண தயாரா. அது வேற லெவல்ல மூவ்மெண்ட் ஸ்பீட கொடுத்து இவனை அட்டாக் பண்ணலாம்னு பாக்க, உனக்கான ட்ரைனிங் இந்த இடத்துல ஆரம்பிக்க போகுது. நீ எல்லாத்தையும் டாச் பண்ண முடியுமா இல்ல செத்து போக போறே திரும்பியும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ அதோட மூவ்மெண்ட் எல்லாம் கண்காணி. எங்க அவ்வளவு ஸ்பீடா இருக்கு, எப்படி கண்காணிக்குது? உன்னோட ஸ்பெஷாலிட்டியை அப்ரைசல் பண்றது தான். ஏங்க அது கூட கிட்டத்தட்ட வேற ஒரு பொருட்கள் மேலதானே பயன்படுத்த முடியாத மாதிரி சொல்லியிருந்தாங்க. முட்டாள் மாதிரி சொன்னதை சொல்றத ஃபர்ஸ்ட் கவனி. ஸ்பிரிட் ஐ அப்ரைசல் அது ஹியூமன் ஐயை பொறுத்த வரைக்கும் டிஃபரெண்ட் தான். அதனால ட்ரை பண்ண அட்டாக் பண்ண இது அதோட மூவ்மெண்ட் நான் கண்காணிக்கணுமா? அதுக்கப்புறம் ஹீரோவா அது கிட்ட வரும்போது பயந்துல அப்ரைசல் சொல்ல அப்ரைஸ் பண்ண அடுத்த நிமிஷமே கிம்பிளின் மூவ்மெண்ட் எஸ் ரேங்க் மாஸ்டர்னு போட்டிருக்கு. என்னால கணக்கிட முடிஞ்சிச்சு. அப்படியே அவ பாத்துட்டு இருக்க, பார்த்தா ஒரு கார்டு வெட்டி போடுறாங்க. ஆஹா என் காது போச்சு. முட்டாள்தனமா பண்ண அப்படிதான். வெறும் அப்ரைசர் பண்ணி அப்படியே நின்னுந்தா மட்டும் உன்னால அடி வாங்காம இருக்க முடியுமா? உன்னுடைய ஆப்பனட்டோட மூவ்மெண்ட் கவனி. இன்னும் அப்ரைசர் பண்றீங்களா இந்த நிலைமையிலும் அப்படின்னு ஹீரோ தோந்து போய் கீழே படுங்க. அவன் என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடுப்புல திரும்பியும் அந்த ஹீலிங் லிக்விட் அவன் காதுல ஓட்ட அதோட ஒன்னா இணைஞ்சிருது. அடடா இப்ப வழியே தெரியலையே, ஹீல் ஆயிடுச்சு. யாக்டாசியோட டிராப்லெட்ஸ் தான் இது. யோரி தான் கொடுத்தா உனக்காக. அப்படின்னா அப்ப பாத்துக்கோ, நீ எத்தனை முறை உடச்சு பழச்சிக்கோ. நான் இதை உனக்கு கொடுத்து ஹீல் பண்ணி விட்டுறேன். ஆனா எத்தனை முறை அடி வாங்கி நீ வழியில தொடிக்கிற அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணுவேன். அது உன்னோட ஸ்கில்ல நீ மாஸ்டர் பண்ற வரைக்கும் இதெல்லாம் செத்து விளையாட்டு. அப்படியா? அதெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. அடுத்த நிமிஷமே ஷீல்டு எடுக்க அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டர் வந்து இவன் அட்டாக் பண்ண வர ஹீரோ அப்ரைசர் பண்றான். கரண்ட் ரிஃப்ளெக்ஷன் எனக்கு நல்லா தெரியுது. பட் என்னால ரியாக்ட் பண்ண முடியல. இப்போ டைமிங்கை வச்சு தான் கணக்கிடணும். இப்போ எங்க என்ன அட்டாக் பண்ண போகுது? அதுக்கப்புறம் ஹீரோ திரும்பவும் அப்ரைசர் பண்ணி கவுண்டிங் ஆரம்பிக்கிறான். அதை அட்டாக் பண்ணி கிட்ட வந்து அடுத்த நிமிஷம் அதை தப்பிக்க என்னால முடிஞ்சிச்சு. அதோட அட்டாக் நான் டாச் பண்ணிட்டேன். எஸ் ரேங்க் மாஸ்டர் கிட்ட இருந்து இப்பதான் நான் தப்பிச்சிருக்க மொத்த முடியும். நீங்க அதை பாத்தீங்களா சொல்லிட்டு இருக்கு. அடுத்த நிமிஷம் அந்த மாஸ்டர் வந்து அடிக்க ஹீரோ கதறான். முட்டாள் டாச் பண்ணிட்டு பேசக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும். ஏன்னா நீ அந்த மாஸ்டர் இன்னும் கொல்லல. ஆமா இவங்க சொல்றது சரிதான். இதுக்கு என்ன சந்தோஷப்பட்ட எப்படி? அது எங்க அட்டாக் பண்றது நான் இன்னும் கணக்கிடணும். அப்ரைஸ் பண்றேன். நான் யாரும் நிரூபிக்கிறேன்னு சொல்லு. அவனோட பவரை பயன்படுத்த அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கிட்ட டாச் பண்ண ஆரம்பிக்கிறான். பரவாயில்லையே, வீக்கானால இப்ப ட்ரைனிங்ல நல்லா தான் பண்றேன். அப்ரைஸ் அதுக்கப்புறம் ஹீரோக்கு அது எப்படி அட்டாக் பண்ண வருதுன்னு தெரியுது. எங்க பாத்தீங்களா நான் அதை பர்ஃபெக்ட்டா டாச் பண்ணிட்டேன்ல. அப்போ பார்த்த பின்னாடி அதை அட்டாக் பண்ண வலிக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு நீ நல்லா தான் பண்ணிருக்க. பட் ஆனா என்னமோ நீ வழிகளை அனுபவிக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஓவரா பேச மாட்டேன். எடுத்த உடனே ஸ்பீடா கத்துக்கினாலாம் இப்படிதான் நடக்கும். சரியா தான் சொல்றீங்க. ஆனா பரவாயில்ல, நீ இந்த அளவுக்கு முன்னே இருக்கிறது பெரிய விஷயம் தான். சரி அடுத்த கட்ட ட்ரைனிங் நகருவோமா? என்னது? சரி உன்னால இந்த கிரிம்லின்ற மான்ஸ்டரை டிஃபீட் பண்ண முடியுமா? எங்க என்னுடைய ஜாப் வந்து காம்பேட் எல்லாம் வெளிப்படுத்துறது கிடையாது. எப்படி நான் அடிக்க முடியும்? என்னால அப்ரைசர் மட்டும் தான் பண்ண முடியும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது முட்டாள். நான் தொண்டதை மட்டும் நீ செய்யணும். உன்னோட ஸ்கில் கண்ணை பயன்படுத்தி அதை கண்காணிக்கிறது மட்டும் கிடையாது, அது மூலமா எப்படி அதை அட்டாக் பண்றதுன்னு தான். அதுவும் ஒரு வகையில உனக்கான ட்ரைனிங் தான். என்னோட கண்ணை பயன்படுத்த சொல்றீங்க? இந்த எப்படி இந்த வுடன் ஸ்வாட வச்சுக்கோ. இது யாக்டாசியால உருவாக்கப்படுது. யோரி தான் இதை உனக்காக கொடுத்தான். அம்மா இது ஏனுக்காக கொடுங்க, ஏன்னா அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருவாங்க பாசமா. எனக்காக இதெல்லாம் பண்ணாங்க. ஆமா என்னுடைய ஸ்பெஷியஸான யோரி வந்து உனக்காக இந்த கிளையை உடைச்சு கொடுத்துருக்கா. அதுதான் எனக்கு மனசு கஷ்டமாகுது. அவனை அதுக்கிட்ட தோத்து போனா நான் டென்ஷன் ஆயிடும். பாத்துக்கோ இவ்வளவு உனக்காக அவ பண்ணிட்டு இருக்கா. நல்லா புரிஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. நான் எல்லாத்தையும் பாத்துறேன். ரொம்ப நன்றி யூரி. அதுக்கப்புறம் ஹீரோ ரெடியா இருக்கான். அது இப்ப எந்த இடத்துல அட்டாக் பண்றது எனக்கு நல்லா தெரியும். பட் நான் கவுண்டர் அட்டாக் எப்படி பண்ண போட்டுதான் விஷயமே. இப்போ எனக்கு ஈஸியா இருக்கும். வா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அது அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே திரும்ப டாஜ் பண்ணி அட்டாக் பண்ண. அதுல இருந்து அது போய் இது எப்படி அது என்னுடைய அட்டாக் ஸ்லோவா இருக்கா இல்ல அது ரொம்ப ஸ்பீடா இருக்கா? நேரம் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. வாய மூடுங்க. கோல சொன்னா தப்பாச்சு. ஆமா அதுவும் உண்மைதான். வுடன் ஸ்வாட் வச்சு எய்ம் பண்றதுல ரொம்ப கஷ்டம் தான். சரி திரும்ப ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஹீரோ திரும்ப ட்ரை பண்ண அது வேலையே செய்யல. ஆஹா இப்படியே போச்சுன்னா அது நடிச்சிடும். இவர் செல்லவும் முட்டாள் நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன். என்ன நடிச்ச அந்த எப்ரைசர் பண்ணிட்டு இருக்க. ஸ்பிரிட் ஐயை பயன்படுத்தி அதோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கண்காணிச்சு பொறுமையா அட்டாக் பண்றான். ரொம்ப முட்டாள் திரும்ப அவசரப்படுறேன். அவங்க சொல்றது உண்மைதான். என்னால அதோட மூவ்மெண்ட் மட்டும் இந்த இடத்துல அப்ரைசர் பண்ண முடியுது. அடுத்த கட்டத்தை அதை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் ஹீரோ சூப்பர் அப்ரைசர் பயன்படுத்த அடுத்த கட்டமா ரொம்ப ஸ்லோ மோஷன்ல அவனுக்கு தெரியுது அதை அட்டாக் பண்ண வரது எல்லாமே. என்னடா இது வேற லெவலா இருக்குது இந்த பவர். ஸ்லோ மோஷன்ல எனக்கு தெரியுது அதோட அட்டாக்லாம். கண்டிப்பா இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு ஹீரோ அது தலைமுட்டிலே ஒன்று கொடுக்க அது கீழே அடி வாங்கி வீது. இது ஒரு அட்டாக் இவ்வளவு பெரிய தாக்குதலா? நல்ல விஷயம் தான். இந்த ஸ்லோமோ எனக்கு நல்லா உதவி பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு மாத்திரை தாக்கடிச்சிட்டேன். அதுவும் ஏசுறாங்க அது அப்படின்னு நான் ஹாப்பினஸ்ல இருக்கேன். முட்டாள் ஒரே ஒரு சக்சஸ் மூலியமா மட்டும் உனக்கு செலிப்ரேஷன் பண்ணதுக்கு தகுதி இல்ல. என்னமோ நிறைய வேணும். நிறைய நீ இந்த இடத்துல தோக்கடிச்சா மட்டும் தான் கொண்டாடுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கு. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எக்கச்சக்கமா இருக்கு. ஏன் இப்ப நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் யோரியோ ஃபீலிங்ல இருக்கு. ஹீரோ பார்த்தா அந்த நிறைய தோக்கடிச்சிட்டு இருக்கான். பாத்தீங்களா வேற லெவல்ல தானே நான். பரவாயில்லடா உன்னோட ஸ்பிரிட் ஐயை பயன்படுத்தி நல்லாவே முன்னேறி இருக்கேன். இன்னும் கடைசி நீ நிறைய விஷயத்த பண்ணணும். சரி அடுத்த கட்ட ட்ரைனிங்க்கு நகருவோமா? அடுத்தது என்ன ட்ரைனிங்? உன்னால கிரெம்லின்ஸோட எபிலிட்டியை அப்ளைஸ் பண்ண முடியுதுன்னா அது உன்னுடைய திறமை. பட் நான் அதே பவரை பயன்படுத்தி ஹியூமன்ஸ்க்கு நீ பயன்படுத்தும் போது கொஞ்சம் டிலே ஆகலாம். அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே லேட்டரெல்லாம் உன்னோட லைஃப்ல நீ கலத்துக்கலாம். அதுக்கப்புறம் மான்சஸ் இந்த பிறக்கும் போது எபிலிட்டியோட தான் இருக்குதுங்க. அப்பனா என்னால ஸ்கில்ஸோட இருக்கிற ஆளுங்களை மட்டும்தான் அப்ரைசர் பண்ண முடியுங்களா? எக்ஸாக்டா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ரைசல் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னால அப்ரைசர் பண்ண முடியும். அதுக்கேற்ற போல நீ அட்டாக் பண்றதை பொறுத்து அது உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீ உன்னுடைய அவசரம் கெயின் பண்ணணும். ஆப்போனன்ட்
ஹியூமன்ஸோடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மட்டும் இல்லாம அதுங்க கிட்ட இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் பயன்படுத்தி உனக்கு சாதகமா அதை பயன்படுத்தணும். அப்பனா எனக்கு இன்னும் நிறைய நாலேஜ் தேவைன்னு சொல்றீங்க, அது கூட இந்த பார்ட் ஆஃப் ட்ரைனிங்கா அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் உனக்கு இந்த இடத்துல ஸ்பிரிட் ஐ கொடுத்துருக்கு. அந்த ஸ்பிரிட் ஐன்றது ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீ பயன்படுத்த முடியாது. அதை உன்னால எந்தெந்த வகையில பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி உன்னுடைய ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தினே இருக்கணும். அதுக்கான அதிகப்படியான நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நீ கெயின் பண்ணணும். அப்பா நீங்க சொல்றது கேட்கும்போது அமேசிங்கா இருக்கு. இது அப்ப இது ஸ்பிரிட் ஐயா போதும் இல்லையா எனக்கு யோரி தான் அமேசிங். சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் ஹீரோ அப்புறம் அந்த மான்ஸ்டர் பண்ண அடுத்த நிமிஷமே அதோடைய ஸ்கில் எல்லாமே திடீர்னு அவனுடைய மைண்டுக்குள்ள போக அவனுக்கு பயங்கரமா தலைவலிக்குது. ஹீரோவும் கதறான், என்ன இது எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, என்னோட பிரெயின்ல சில இன்ஃபர்மேஷன் இந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஏதோ உள்ள போத மாதிரி இருக்கு. அப்ப எனக்கு தெரிஞ்சு கிரிமிலின்ஸோட எபிலிட்டி எல்லாம் நான் கெயின் பண்ணிட்டேனா அதுதான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாரு. அதுக்கப்புறம் அவன் பயன்படுத்த வேற லெவல்ல ஸ்பீடா இருக்கான். என்னடா இது இவ்வளவு ஸ்பீடா இருக்கு? நானே கொஞ்ச நேரத்துல பவர் பயன்படுத்தல காலை சுழுக்கு பிடிச்சி அப்படி கீழே விட பவர் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. பட் என் பாடி தான் ரொம்ப வீக்கா இருக்கு. என் மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்குங்க. அது நேச்சர் ஆஃப் தி விஷயம் தானே. உமன்ஸோட பாடி எப்பவுமே ரொம்ப வீக்கா தான் இருக்கும். அதே மாதிரி நான் சாம ஓடும் போது பின்ன என்ன உன்னோட பாடியில இருக்க மசில்ஸ் எல்லாம் உடஞ்சி தான் போகும். என்னோட கால்கள்ல அதிகப்படியே தசைகள் இருக்குல்ல, தசைகள்லாம் நீ ஓடுற வேகத்துல அடுத்து விழாம என்ன ஆகும்? கவலைப்படாத, இந்த ப்ராசஸ் எல்லாம் தௌசண்ட் டைம்ஸ் பண்ண வச்சுக்க அந்த தசைகளை வேற லெவல மாறிடும். ட்ரை பண்ணலாமா? செத்து செத்து விளையாடலாமா? நகரா முன்னாடி பாடவா நீ உண்மையில டீ பண்ணுங்க டேபிள் மாதிரி நினைக்கிறீங்க. அப்படியே அவன் திருச்சி ஓடிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் கீழே வீந்து ஓடுறான். என்னடா இது இன்னமும் ஓடிட்டு இருக்கு? என்ன தலைவன் சொன்ன மாதிரி என்னோட தசைகள் எல்லாமே இன்னமும் வலுவாகிறதுக்காக இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பொதுல இங்க பாருங்க நல்ல கிட்டத்தட்ட இப்போதைக்கு அந்த டெத் பியர் கூட லெவலுக்கு பவர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மோட்டாதாரமா பேசாத, அங்க போனீங்கன்னா செத்துருவேன். ஆமா எனக்கு தெரிஞ்சு அது என்னமோ உண்மைதான். அப்படியே அதுக்கப்புறம் அவன் சோகமாவேன். நீ ஒரு சோகமா இருக்கிறது பார்த்தா நான் என்னோட எபிலிட்டி எல்லாமே அப்ரைசல் பண்ண உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அதை வேணா நீ அப்படியே எடுத்துக்கேன் அப்படின்னு அவனும் சொல்ல. இவங்களும் ஹீரோவும் ஹாப்பியா அப்படியா கொடுப்பீங்களான்னு பாக்க வாடவாஸ்கள் நான் பவரே உனக்கு கேக்குதோ மாவனே உனக்கு ட்ரைனிங் கொடுத்த குரு நான்ரா. சரி உங்களோட பவர்ல எப்படியா விடுது? அதுக்கப்புறம் நெருப்பு பவர் எல்லாம் காமிக்க எங்க என்னங்க பண்ணீங்க? நல்லா இருக்கா பவர்? நல்லா இருக்காவா? தீஞ்ச கருவாடாயிட்டேன். இதுதான் என்னுடைய பவர்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய பவர்ஸ் இன்னும் அதிகப்படி காமிக்க ஹீரோ தீஞ்சு போறான். கூட அவங்க திரும்பியும் ஹீரோக்கு ஹீல் பண்ண ஆஹா என்ன பண்றீங்க? அதுக்கப்புறம் ஹீரோக்கு மேஜிக் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. அவன் அதிகப்படியா இன்ஜூர் ஆகும் போதெல்லாம் ஹீரோடைய யார் ராசிலோடைய டிராப்ஸ் எல்லாம் விட்டு அவனுக்கு குணமாக்கிட்டே இருக்காங்க. இதனால ஹீரோவும் கன்வீனியன்ட்டா இருக்குது. ட்ரைனிங்கும் ஒரு வகையில பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இன்ஜூர் ஆனா அதெல்லாம் குணப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னமும் கடுமையான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பாதி மாசம் கிட்ட ஆயிடுச்சு. ஒருவழியா ஹீரோ அவனாலேயே அவங்க சொல்லி கொடுத்த பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்த முடியுது. ஒரே டைம்ல 1000 ஃபயர் ஃபால்ஸ் என்னால உருவாக்க முடியுது. இப்போ விண்ட் ஸ்பெல்லையும் பயன்படுத்துறான். இப்போ என்னுடைய அப்ரைசர் பவர் மூலமா ஒரு சில கிட்ட இருந்து எடுத்த எபிலிட்டிஸ்னால வெளிப்படுத்த முடியுது. மேஜிக் ரொம்பவும் நல்லா இருக்கு. சரி ஓரளவுக்கு நல்லாவே கத்துக்கிட்டேன். இப்போ உனக்கான ரிவெஞ்ச் டைம் ரெடியா? அதுக்கப்புறம் அவன் ஓகேன்னு சொல்ல அவங்க பார்த்தா அந்த டெத் பிரியர் கட்டி தான் வந்திருக்காங்க. இவனுக்கு இன்னொரு பக்கம் பதட்டமா இருக்கு. என்னடா இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்க? அந்த கரடியெல்லாம் என்கிட்ட வந்து சூப் எடுத்து குச்சிட்டு இருப்பேன். ஆனது நீ இப்ப நல்லா கத்துக்கணும்ல. நீ இப்ப வீக் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். நீங்க பண்றது தப்பு இல்ல, நீங்க என்ன விட பவர்ஃபுல்லான ஆளு. ஆனா நான் அப்படியா என்னடா பழம்பிட்டு இருக்குன்னு அவங்க காலையில எட்டி வரைக்கும். உண்மையிலே இதுக்கு முன்னாடி இருந்தவருக்கும் என்ன யாருமே பிடிக்காது. நான் ஒரு அன்லக்கியான பர்சன். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாம தான் இருந்தேன். பட் இன்னொரு தடவை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாழ்றதுக்கு. அது மட்டும் இல்லாம இன்னமும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னால முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அந்த முன்னோக்கி போக அந்த கரடியும் இதை பார்த்துட்டு ஹீரோ அதை பார்த்துட்டு பழைய எல்லாம் யோசிச்சு பாக்குறான். டெத் பியர் உன்னை நான் கொள்றேன். அதுக்கப்புறம் ஹீரோ ஃபயர் பால பயன்படுத்த என்னடா உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவன் டிஸ்ட்ராக்ஷன் பயன்படுத்திருக்கான். அதுக்கப்புறம் சூப்பர் அப்ரைசர் பயன்படுத்த கிட்ட போயிட்டு விண்டர் ஸ்டோமன் பயன்படுத்த அதை தூக்கி கதற விடுறதுல அது இவனை பார்த்து கதறுது. ஆஹா மேஜிக் எல்லாம் ஒர்க் ஆகல. எனக்கு தெரிஞ்சு இன்னமும் நான் வீக்கா இருக்கேன். இருந்தாலும் நான் விட மாட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோ விடாம இதோட இன்னும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். அதோட பார்த்தா அது கிட்ட வந்துட்டு தாங்க முடியாம அப்படியே சாந்துருது. என்ன அர்த்தம்? அப்ப என்ன படி ரொம்ப வீக்கா இருக்க அட்டாக் பண்ணிட்டேன். அப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹாப்பியாவே அதோட எந்த தெரியும் இந்த முடிக்காங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிங்க நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எதிர்பார்க்கவே இல்லை, வேற லெவலா இருக்கும். உங்களுக்கு அடுத்த எபிசோட பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே லைக் போட்டு கமெண்ட்ல ஆட்டோ மேட்ச் போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க, தொடர்ந்து வீடியோ முடிச்சுப்போம்.